ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் தனக்குத்தானே எப்படி ஆசீர்வாதம் கொடுத்து கொள்வது என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். துறவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆசீர்வாதங்களின் சக்தியை நம் வாழ்வில் அனுபவம் செய்திருக்கிறோம். ஒரு ஆசீர்வாதம் என்றால் அவை நமக்கு மகிழ்ச்சி, ஆரோக்கியம், நல்லிணக்கம் மற்றும் வெற்றியின் தூய எண்ணங்களையும் வார்த்தைகளையும் உருவாக்குகின்றன. அவற்றின் அதிர்வலைகள் நம் மனநிலையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன, நமது அதிர்வலைகளை உயர்த்துகின்றன, நமது எதிர்கால பலன்களை மாற்றுகின்றன. வேறொருவரின் ஆசீர்வாதம் நமது வாழ்க்கையில் இவ்வளவு அற்புதங்களை உருவாக்க முடிந்தால் நாம் ஏன் நம்மை நாமே ஆசீர்வதித்து கொள்ளக்கூடாது? இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். குழந்தை பருவத்திலிருந்து நீங்கள் அதிக வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். பெரியவர்கள், துறவிகள் அல்லது நீங்கள் மிகவும் மதிக்கும் ஒருவரின் ஆசீர்வாதங்களை பெற நீங்கள் வெகு தூரம் பயணம் செய்திருக்கலாம். உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வழங்கப்படுவதை நீங்கள் எப்போதாவது பொருட்படுத்தியிருக்கிறீர்களா? நாம் அனைவரும் ஆசீர்வாதங்களை வேண்டி அதன் சக்தியை அனுபவித்து இருக்கிறோம். ஒரு ஆசீர்வாதம் நம் சூழ்நிலைகளில் அற்புதங்களை உருவாக்காது. அது முதலில் நம் மனதை அதிக அதிர்வுள்ள அதிர்வெண்ணுக்கு மாற்றுவதன் மூலம் நம்முடைய மனதில் ஒரு அதிசயத்தை உருவாக்குகிறது. பின்னர் சக்தி வாய்ந்ததாக மாறிய நமது மனம் செயல்பாட்டில் இறங்கி அந்த ஆசீர்வாதத்தை நமது யதார்த்தத்தில் வெளிப்படுத்துகிறது. நம்மில் பெரும்பாலோர் உணராதது என்னவென்றால், நம்மை நாமே பிறகு மற்றவர்களையும் ஆசீர்வதிக்க தகுதி பெற்றவர்கள் என்பதைத்தான். நமக்கான நமது ஒவ்வொரு எண்ணமும் வார்த்தையும் ஒரு ஆசீர்வாதமாகவோ அல்லது ஆசீர்வாதத்திற்கு நேர்மாறானதாகவோ இருக்கலாம். குறைந்த ஆற்றல் கொண்ட எண்ணங்களும் சந்தேகம், பயம், தோல்வி அல்லது கவலை போன்ற வார்த்தைகளும் நமக்கான ஆசீர்வாதங்களுக்கு நேர்மாறாக பாய்கின்றன, வெற்றியை தடுக்கின்றன. ஆசீர்வாதங்களின் சொற்களஞ்சியத்திற்கு மாறுவோம். உங்கள் அக மற்றும் வெளிப்புற உரையாடல்களில் சுயத்தை பற்றிய எந்த குறைந்த அதிர்வுள்ள சிந்தனையையும் வார்த்தையையும் சரிபார்த்து ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுங்கள். தனக்குத்தானே நினைவுபடுத்தி கொள்ளுங்கள், நான் என்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் விரும்பும் யதார்த்தத்தின் ஆற்றலை நான் வெளிப்படுத்துகிறேன். நான் யார், நான் என்ன செய்கிறேன் என்பதற்கான ஆசீர்வாதம் எனது எண்ணமும் வார்த்தையும் ஆகும். இந்த உறுதிமொழியை உங்களை ஆசீர்வதிக்கவும், நீங்கள் யார் என்பதை ஒப்புக்கொள்ளவும், நீங்கள் யாராக மாறுகிறீர்கள் என்பதை கொண்டாடவும் சில முறை செய்யவும். அப்போது நீங்கள் படிப்படியாக அதிக தன்னம்பிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள் இருக்கும் எதிர்மறையை நீக்கி உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும். தனக்குத்தானே நினைவுபடுத்தி கொள்ளுங்கள், என்னை ஆசீர்வதிப்பது எனது அன்றாட ஆன்மீக பயிற்சியின் ஒரு முக்கியமான பகுதியாகும். நான் என்னை எவ்வளவு அதிகமாக ஆசீர்வதிக்கின்றேனோ அவ்வளவு அதிகமாக நான் என்னை என்ன ஆசீர்வாதம் செய்கிறேனோ அதை ஈர்க்கிறேன். ஓம் சாந்தி.